பிரிட்டிஷ்க்கு பார்லே பிஸ்கட், ஐரிஷுக்கு டியர், யூஎஸ்ஏக்கு விஜே மேலே எஃப்ஐஆர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம்? பாரோடு லாஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் போட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். இதுக்கு ஷார்ட்கட் என்னது? பார்லே பிஸ்கட். ஃபஸ்ட்டு பிஏவுக்கு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், அடுத்து ஆருக்கு ரூல் ஆஃப் லா, எல்இக்கு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், பிஐக்கு பை கேமரலிசம், மீதி உள்ள வேர்டுக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இப்போது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம கடன் வாங்கப்பட்ட சட்டங்கள் என்னது? பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், பை கேமரலிசம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனாக நம்மளுக்கு ஷார்ட்கட் என்னது? பார்லே பிஸ்கட். இப்போது அடுத்தது ஐரிஷ் கான்ஸ்டியூஷனுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஐரிஷ் கான்ஸ்டியூஷனுக்கு ஷார்ட்கட் என்னது? டியர். ஃபஸ்ட்டு டிக்கு டிபிஎஸ்பி, இக்கு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இங்கே ஏஆர்னு இருக்கா, நம்ம என்ன மாற்றிக்கலாம்? அதை ஆர்ஏன்னு மாற்றிக்கலாம். ஆர்ஏக்கு ராஜ்யசபா மெம்பர் நாமினேஷன். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் என்ன ஷார்ட்கட்? டியர். டிக்கு டிபிஎஸ்பி, இக்கு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், ஆர்ஏ ஏஆர்னு இருக்கா, அதை நம்ம ஆர்ஏன்னு மாற்றிக்கிட்டா ராஜ்யசபா மெம்பர் நாமினேஷன். அடுத்தது பாரோடு லாஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன். யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து பெறப்பட்ட சட்டங்கள். இதுக்கு ஷார்ட்கட் என்னது? விஜே மேலே எஃப்ஐஆர். இது அதுக்கு ஷார்ட்கட். விக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டு, ஜேவுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ, எஃப்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஐக்கு இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ஆருக்கு ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனாக நமக்கு ஷார்ட்கட் என்னது? விஜே மேலே எஃப்ஐஆர். அடுத்தது பாரோடு லாஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் கான்ஸ்டியூஷன். இதுக்கு ஷார்ட்கட் என்னது? லீஃப் ஆர். ஃபஸ்ட்டு எல்லுக்கு வந்து லிபர்ட்டி, இஏக்கு வந்து ஈக்குவாலிட்டி, எஃப்க்கு வந்து ஃப்ராட்டர்னிட்டி, அடுத்து ஆருக்கு வந்து ரிபப்ளிக். ஃப்ரான்ஸ் கான்ஸ்டியூஷனாக நமக்கு ஷார்ட்கட் என்னது? லீஃப் ஆர். அடுத்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு? கானு ஜானு. ரைமிங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. கானுக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஜானுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் சீட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனாக ஷார்ட்கட் என்னது? ஜானு கானு. அடுத்தது யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷன், ரஷ்யா கான்ஸ்டியூஷன். இதுக்கு ஷார்ட்கட் என்ன? டிஜே. ஃபஸ்ட்டு டிக்கு வந்து டியூட்டிஸ், ஜேவுக்கு வந்து ஜஸ்டிஸ், சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இன் ப்ரீஆம்பிள். அதான் நம்ம ஜஸ்டிஸ்னு சொல்கிறோம். யூஎஸ்ஆர் கான்ஸ்டியூஷன் என்னது? ஷார்ட்கட் டிஜே. அடுத்தது கனடா கான்ஸ்டியூஷன். அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா WACC. ஃபஸ்ட்டு ஏவுக்கு அட்வைசரி ஜுடிஷியேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அடுத்தது செகண்ட் ஏவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ், அடுத்து சிக்கு ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், அடுத்த சிக்கு ரெஸ்டியூட்டரி பவர்ஸ் ஆஃப் சென்டர். இப்போது நமக்கு ரிமைனிங் 3 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. பாரோடு லாஸ் ஃப்ரம் ஜெர்மனி கான்ஸ்டியூஷன் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் எமர்ஜென்சி. ஜப்பான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 கான்ஸ்டியூஷன் பாரோ பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ப்ரொசீஜர் அமெண்ட்மெண்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அடுத்தது எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. இதோட நமக்கு இப்போ கடைசியாக ஒரே ஒரு தடவை மட்டும் ரீகால் பண்ணி பார்த்துட்டா இந்த டாபிக் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ரீகால் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாரோடு லாஸ், இங்கே ஷார்ட்கட் எழுதியிருக்கேன். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஷார்ட்கட்டு பார்லே பிஸ்கட்னு பார்த்தோம். பிஏக்கு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், ஆருக்கு ரூல் ஆஃப் லா, எல்இக்கு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், பிஐக்கு பை கேமரலிசம், மீதி உள்ள வேர்டுக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு பார்த்தோம். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்னா பார்லே பிஸ்கட் முடிஞ்சிட்டு. அடுத்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் என்னென்னு பார்த்தோம்? டியர்னு பார்த்தோம். டிக்கு டிபிஎஸ்பி, இக்கு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், ஏஆர் நம்ம எப்படி திருப்பிக்கிட்டோம்? ஆர்ஏன்னு திருப்பி போட்டுக்கிட்டோம். ராஜ்யசபா மெம்பர் நாமினேஷன். அடுத்து யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் பார்க்கலாமா? விஜே எஃப்ஐஆர்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு விக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டு, ஜேவுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ, எஃப்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஐக்கு இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ஆருக்கு ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்னு பார்த்தோம். அடுத்து பிரான்ஸுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தோம்? லீஃப் ஆர்னு பார்த்தோம். எல்லுக்கு லிபர்ட்டி, இஏக்கு ஈக்குவாலிட்டி, எஃப்க்கு ஃப்ராட்டர்னிட்டி, ஆருக்கு வந்து என்ன பார்த்தோம்? ரிபப்ளிக். சரி, ரஷ்யாவுக்கு என்ன பார்த்தோம்? டிஜேன்னு பார்த்தோம். டிக்கு வந்து டியூட்டிஸு, ஜேவுக்கு வந்து ஜஸ்டிஸு. ஜஸ்டிஸ்னா என்ன? சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன் தி ப்ரீஆம்பிள் அப்படின்னு பார்த்தோம் ஜஸ்டிஸ்னா. அடுத்தது கனடாவுக்கு WACCன்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ஏவுக்கு அட்வைசரி ஜுடிஷியேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு பார்த்தோம். செகண்ட் ஏவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ்னு பார்த்தோம். அடுத்து இந்த சிவுக்கு ஸ்ட்ராங் ஃபெடரேஷன் வித் சென்டர்னு பார்த்தோம். இந்த சிக்கு ரெஸ்டியூட்டரி பவர்ஸ் இன் தி சென்டர்னு பார்த்தோம். பிரிட்டிஷுக்கு பார்லே பிஸ்கட், ஐரிஷுக்கு டியர், யூஎஸ்ஏக்கு விஜே மேலே எஃப்ஐஆர், ஃப்ரான்ஸுக்கு லீஃபார், ரஷ்யாவுக்கு டிஜே, கனடாவுக்கு WACC. கடைசியாக நம்ம பார்த்ததோட ஜப்பான், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஜெர்மனி கான்ஸ்டியூஷன். இதோட உங்களுக்கு இது முடிஞ்சிச்சு. இப்போது கடைசியாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டா இன்னும் இந்த டாபிக் நமக்கு கிளியர் ஆகிடும். பார்க்கலாமா?
Which country's constitution provided the inspiration for the directive principles of state policy in the Indian constitution? டிபிஎஸ்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னது? அயர்லாண்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? டியர்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டிக்கு டிபிஎஸ்பி முடிஞ்சிச்சு. Which of the following features were borrowed from the Australian constitution கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா நம்ம என்ன பார்த்தோம்? ஜான்னு பார்த்தோம். கான்னா என்னது? கன்கரண்ட் லிஸ்ட். ஆன்சர் சி, கன்கரண்ட் லிஸ்ட். Next question, which country's constitution influenced the inclusion of fundamental rights and judicial review in the constitution? Fundamental rights நம்ம என்ன பார்த்தோம்? USA, United States of America. இதுக்கு க்ளூ என்ன? VJFIRனு பார்த்தோம். Fல என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஜேவுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ. அது ரெண்டும் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ எங்கேருந்து எடுக்கப்பட்டது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆன்சர் பி, USA. The features of parliamentary government, rule of law and single citizenship were adopted from which countryன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம்? பார்லே பிஸ்கட்னா பிரிட்டிஷ்னு பார்த்தோம். ஆன்சர் பி, பிரிட்டன். அடுத்தது, which of the following is a key feature of the Indian constitution borrowed from the Canadian constitution கேட்டிருக்காங்க. கனடாவில் நம்ம என்ன பார்த்தோம்? AACன்னு பார்த்தோமா? ஒரு சிக்கு வந்து என்ன பார்த்தோம்? சென்டர்னு பார்த்தோம். வெஸ்டியூட்டிங் ஆஃப் ரெஸ்டியூட்டிவ் பவர்ஸ் இன் த சென்டர். ஆன்சர் பி. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராமினன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆர் பாரோடு ஃப்ரம் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம். ஆன்சர் பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்தது, ப்ரொஃபஷன் ஆஃப் எ ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அண்ட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர் வேர் பாரோடு ஃப்ரம் விச் கண்ட்ரின்னு பார்த்தோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். AACனா கனடான்னு பார்த்தோம். 2 சிக்கு சென்டரா? ஸோ ஆன்சர் சி, கனடா. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்று பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஃப்ரான்ஸ் வந்து ரிப்பப்ளிக். யூஎஸ் வந்து போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். யூகே வந்து பை கேமரலிசம். அடுத்தது, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பாரோடு ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் சி, யூஎஸ். அடுத்தது, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் பாரோடு ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, அயர்லாண்ட். அட்வைசரி ஜுரிடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பாரோடு ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, கனடா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் பாரோடு ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, யூஎஸ். அடுத்தது, ராங்லி மேட்ச்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் எது தப்பாக இருக்குன்னு பாருங்கள். அயர்லாண்டு வந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஜப்பான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, ரைட்டு. யூஎஸ் வந்து பை கேமரலிசம், அதுவும் தப்பு. ஃப்ரான்ஸ் ரிப்பப்ளிக், ரைட்டு. ஏவும் சியும் தப்பு. பி அண்ட் டி வந்து ரைட்டு. Next question, the legal concept of procedure established by law in the Indian constitution was borrowed from the constitution of, answer D, Japan.